தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. யாரும் சோர்வடைந்து போக வேண்டுதான். நம்மளுடைய திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்சி தான் நடக்கும், கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு உற்சாகமூட்டும் விதமாக திமுக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொண்டர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். சார், திமுக திட்டம்லாம் நல்ல திட்டமாக இருந்திருந்தால் அப்புறம் ஏன் அவங்க தோத்தாங்க? சரியா? முதல் விஷயம், அவரோட ஆட்சின்னு சொல்லியிருக்காரு அவர். என்ன ஆனால் ஒன்று, நீங்கள் சொல்கிறது தாவேக்கா ஆட்சி வந்துச்சு, தாவேக்கா முதலமைச்சர் தான் ஆட்சி செய்கிறார், அதில் நமக்கு எல்லாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் தாவேக்கா எம்எல்ஏக்களை பார்த்தா, ஒரு எம்எல்ஏ எங்கிட்ட செருப்பு வாங்க காசு இல்லை, நான் பஸ்ஸில் வந்தேன்றாரு. அப்புறம் பார்த்தா அவருக்கு 2 கோடி சொத்து, கேஷ் இன் ஹேண்டு, வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுருக்கிறது 22 லட்ச ரூபா. ஒருத்தர் அமைச்சராக பதவி ஏற்கிறாரு, அவர் அமைச்சராக அறிவிக்கப்பட்ட அன்றைக்கு மீட்டிங்கில் வில்லிவாக்கத்தில் பேசுகிறாரு, அடுத்த மாதம் வாடகை நான் 40,000 ரூபா எப்படி கொடுப்பேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன அமைச்சராகிட்டான்றாரு. அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து ஒரு ஃப்ளாட்டு சென்னையில் வாங்கியிருக்காங்க 2 வருஷம் முன்னாடி, கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அப்புறம் அவருடைய கல்வி தகுதிகளை பார்த்தா அடுத்தது அவர் சாய்ராம் கல்லூரியில் பொறியியல் பிஇ படிச்சுட்டு இன்னும் முடிக்காமல் வச்சுருக்கார். அதை காட்டாமல் ஒரு காசுக்கு கொடுக்குற ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டை பேர் போட்டு வச்சிட்ருக்கார். ஸோ அது தேவையில்லை. கல்வி அமைச்சராக யார் வேண்டுமானாலும் வரலாம். பட் எதுக்காக அதை மறைக்கிறாருன்னு நமக்கு புரியல. அதுவாது பரவாயில்லன்னா, அவர் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். தமிழ்நாட்டின் முதல் பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த கல்வி அமைச்சர்னு பரப்புகிறாங்க. இப்போ போன ஆட்சியில் இது பண்ண கோவி செழியன் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர் தான். சரியா? உங்களுக்கு அதுக்கு முன்னாடியும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொய் கட்டம். அடுத்து இன்னொரு அமைச்சர், அது யாருமாவது தமிழகத்தின் முதல் பெண் அமைச்சரும். ஏங்க, அண்ணாதுரை காலத்திலேயே தலித்து பட்டியல் ஜாதியை சேர்ந்தவங்கள்லாம் இருந்திருக்காங்க. சரியா? அதன் பிறகு போன ஆட்சியில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? இந்த அம்மா தான் முதல் பெண் அமைச்சர்னா என்ன சொல்றாங்க? கீதா ஜீவன் தூத்துக்குடியிலே இருந்திருக்காங்க. இவங்க தமிழச்சி தாங்க இல்லை, அவங்க எம்பி. ஓகே, நான் சொல்றது, நீங்க வாங்க, அவங்க ஹிந்தியில பேசுறாங்க, இது பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை. பட் எதுக்கு இந்த பொய்கள்? ஸோ இப்போ திருப்பி இதே வேலையை அவங்க பண்ண வேண்டாம். முதலமைச்சர் தனி காரில், தினமும் காரில் வருகிறார், தினமும் அலுவலகம் வருகிறார், தினமும் சாப்பாடு எடுத்து வருகிறார். தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு அமைச்சர்களுக்கு இலாக்கா கொடுக்கறதுக்கு 5 நாள், அது புயல் வேகமா, என்ன வேகம், அது குதிரை வேற வேகமா அப்படிங்கிறார். ஸோ இப்போ அமைச்சர் கொடுத்துருக்காங்க, செய்யட்டும், நம்ம அவர் செய்யறதுக்காக வெயிட் பண்ணுவோம். பட் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம், அதாவது அவங்க செய்கிறாங்களா, அவங்க பெண் நிறுவனம்னு வச்சு செஞ்சாங்க, இது தனிப்பட்ட நபர்கள் செய்கிறாங்களா, இல்லை ரூட்ஸோ அல்லது வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. சரி, நம்ம வெயிட் பண்ண இது பண்ணுறோம். ஜோதிடரை போட்டது கூட நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு 12லேருந்து 18 பிஏக்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டது தப்பு இல்லை. ஆனால் அவர் தன் முதல் மனைவியை கொன்றாரு, சசிகலாவுடைய ஏதோ ஒரு பெரும் தொகையை எடுத்துக்கிட்டு மெட்ராஸை விட்டு ஓடிட்டு திருப்பி அவங்க கைதான வரைக்கும் இங்கே வராமல் அப்புறம் வந்தாருலாம் பல கதைகள், பல பழைய பத்திரிகை கட்டிங்ஸோட நெட்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ இதையெல்லாம் செக் பண்ணாமல் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. அதை உடனே பேக் அடிச்சிட்டாரு அது. ஸோ எதுவுமே. அடுத்தது என்னது, இது சேரில் அந்த வெள்ளை துணி போடுறது சோஃபாவில். இப்போ சோஃபாவில் இப்போ இதில் வெள்ளை துணி போடுறது எதுக்குன்னா அழகுக்கு இல்லை. இப்போ நான் உட்கார்றேன், என்னுடைய வேர்வை அந்த சோஃபாவில் படம், நான் உட்காந்துட்டு போனப்புறம் அவங்க வேர்வை, இதுக்கு பதிலாக அந்த துண்டில் போட்டால் அந்த துண்டை நீங்கள் துவைச்சிட்டா சோஃபாவுக்கு போகாது. இதுதான் அதோடைய அடிப்படை. இன்னும் ஹைட்டாக இருந்தால் எண்ணெயும் படும், தலை எண்ணெயும் படும். ஸோ இதை புரிஞ்சிக்காமல் யாரோ மணிப்பூர்லேருந்து ஒருத்தர் சொன்னாங்கோ, அதனால இவர் துண்டை எடுத்துட்டார். இதுக்கு முன்னாடியும் துண்டு இல்லாமல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் துண்டு வந்தும் இருக்குது. துண்டு வைக்கிறதுடைய பர்பஸே வேர்வை பேஸ்ட் மெட்டீரியலுக்கு போக வேண்டாம், அதுதான். ஸோ இது அறிவார்ந்த செயல். என்ன செய்யறோங்கிறத யோசிச்சு செய்யணும். நிச்சயமா. எண்ணிக் துணிக கருமம் துணிந்த பண் எண்ணுவம் என்பது இழுக்கு, இதுதான் திருவள்ளுவர் சொல்றது. ஸோ நீங்கள் OSDயா போடுறதுன்னு தீர்மானிச்சா கரெக்டான அளவு போட்டிருக்கணும். துண்டு போடுறது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழக்கம், அது எதுக்குன்னு யோசிச்சுட்டு கண்டினியூ பண்ணியிருக்கலாமே தவிர, கண்டினியூ பண்ணது மாற்றினதை விட பிரச்சாரம் தான் இன்னும் நெடி அதிகமாக இருக்குது. ஸோ பிரச்சனை இந்த ஆட்சி. அடுத்தது பார்த்தா இது போஸ்டர், இந்த வடபழனி கோயிலுக்கு போகிற வழியே மறைக்கிற அளவுக்கு பேனர்கள் வச்சதாக நேற்றுக்கு பேப்பரில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. சரியா? எங்கே பார்த்தாலும் போஸ்டர். அதாவது மொத்த தமிழ்நாட்டில் எலெக்ஷனுக்கு தாவேகா சார்பில் ஓட்டின போஸ்டரே 500,000 கூட வராது.
பணம் செலவு பண்ணாமல், மக்களை சந்திக்காமல் பிரச்சாரமே விஜய் என்ற பெயரினால் வெற்றி வந்தது அப்படின்னாங்க. ஜாதி மதம்லாம் பொய், அது அப்புறம் நான் சொல்லுவோம். இப்போ நான் 5ஆம் தேதிக்கு பிறகு சென்னையில் ஒரு நாளைக்கு 2 சேனலுக்காவது பேட்டி கொடுக்கறதுக்கு சுற்றுறேன். ஒரு 1000 வகையான வெவ்வேறு போஸ்டர்கள் பதவியை நோக்கி போகிறது. ஸோ இது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், தாவேகாவிற்கே ஒரு நியூஸ் சேனல் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்க, இந்த ஆட்சியை கட்டுப்படுத்தும் அந்த லாட்ரி குடும்பம் தமிழகத்தின் முக்கியமான வேகமாக, நீங்கள் இன்றைக்கி இதில் அதுக்கு லெட்டர் போட்டால் லேட் ஆகும்னா பழைய காலத்தில் ஒன்று இருந்துச்சு. அந்த பெயர் கொண்ட சேனலை 150 கோடிக்கு வாங்கி விட்டதாக செய்தி வருகிறது. டெலிகிராம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த சேனலை 150 கோடிக்கு வாங்கியதாக செய்தி. யார் வாங்கினாங்க? வாய்ஸ் காமன் வாங்குச்சா இல்லை டிவிக்கு? அந்த குடும்பம் வாங்கி இருக்கிறது, வாய்ஸ் ஆஃப் காமனுடைய குடும்பம் வாங்கி இருக்கிறதுன்னு வருகிறது. கண்டிப்பாக சார். ஆனால் இன்னைக்கு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தா என்னடா இது எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்டாலின் சொன்னது தான் ஞாபகம் வருது. இன்னொன்று என்னென்னா, இந்த அமைச்சரவை பட்டியல்களில் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுக்குமே இந்த அமைச்சர் அப்படி, இந்த அமைச்சர் அப்படி அப்படின்னு நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் செங்கோட்டையன் அவருக்கு மட்டும்தான் இந்த ரூமராக இருக்கட்டும், விமர்சனங்களாக இருக்கட்டும் எதுவுமே இல்லை. ஆனால் அவரும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரியான ஒரு சாதனைகளை வேற யாருமே வந்ததுமே செஞ்சதில்லைன்னு சொல்லியிருக்கிறார் விஜய் பார்த்து. இல்லைம்மா, சாதனை ஜெயிச்சது ஒரு சாதனைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி வெற்றி யாரும் வாங்கலை. இன்னும் 35% எந்தவித கூட்டணியும் இல்லாமல் தானாக வந்திருக்கிறதுங்கிறது பெருசு. ஆனால் மக்கள் புத்திசாலிகள், அதில் விஜயுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனம், முட்டாள்தனங்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனம், இதனால திமுக அதிமுக 2 பேரையும் எவ்வளவு பதவி பிடித்த வெறியர்கள் என்பதை நிர்வாணமாக காட்டிவிட்டது. சரியா? மக்கள் 108 தான் கொடுத்துட்டாங்க. இவர் உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டார்? காங்கிரஸை இழுத்துக்கிட்டார். ஸோ 112 113க்கு வந்துட்டார். முதல்ல என்ன பண்ணாங்க? அதிமுக தலைமையில் ஆட்சி. ஏன்னா திமுகவும் அதிமுகவும் எலியும் பூனையுமா இருந்தவங்க அப்படின்னு உடனே கம்யூனிஸ்ட் ஒத்துக்கல. ஸோ போய் லெட்டரை கொடுத்துட்டாங்க. சரி, உடனே தலித் சீஃப் மினிஸ்டர், நடுவில் ரஜினிகாந்த் வேற பேர் ஓடும். ஸோ இது இவங்க 2 பேருக்கும் கொள்கை கிடையாது. பதவியை பிடிக்கிறதுக்காக எந்த அளவுக்கு வேணால் போவோம் என்று திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவர்களுடைய ஒரே கொள்கை துட்டடிக்கிறது. அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணி போகிறதெல்லாம் இதில் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மக்கள் இந்த 108ன்னு போட்டதுனால தான் இது வந்துச்சு. இதே 112 115ன்னா காங்கிரஸ் சேர்ந்திருந்தா 118 வந்திருக்கும். அவர் விஜய் போய் லெட்டர் கொடுக்குறப்ப தனிப்பெரும் கட்சியான எனக்குன்னு சொல்லியிருந்தாலும் கவர்னர் கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா மற்ற அடுத்த 2வது 58க்கு 59க்கு வருது, 3வது 47, 59 47 சேர்ந்தா கூட உங்கள் 108 கீழே வராது. ஸோ அப்படி இருக்கிற இவர் லெட்டர் கொடுக்க, அப்போ மெஜாரிட்டியை கூட்டிட்டு வான்றப்ப இவங்க பண்ணது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இவரும் இந்த பக்கம் காமராஜா வாங்கினார்ன்றாங்க 30 கோடி கொடுத்து, இது தவிர. ஸோ 2 பக்கமும் பதவிக்காக என்னென்ன பண்ணிட்டாங்கன்னு மக்கள் பார்த்துருக்காங்க. சரி, ஆட்சியை பிடித்து மெஜாரிட்டியை நிரூபிச்சிருக்கிறதுங்கிறது நெருப்பாற்றில் இறங்கி இருக்கிறது தான். இதுக்கப்புறம் நீங்கள் இறங்கி இருக்கிற ஏற்றிருக்கிற பதவிங்கிறது ஒரு நெருப்பாறு. அதில் நிற்காமல் நீங்கள் தீ மிதிக்கிறதுன்னு போனீங்கன்னு சொன்னால் வேக வேகமாக போனால் உங்களை சுடாது, நின்னீங்கன்னா காலை சுட்டுரும். இதில் நீங்கள் சாதனை செய்து தாண்டி போனால் தான் இருக்குது, இல்லைன்னா இதில் நீங்கள் தான் சிக்கிப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஜெயிச்சிருக்கிறது விஜய் என்ற ஒரு 30 வருடமாக நடிப்பு, திரு S.A. சந்திரசேகருடைய உழைப்பு, இதெல்லாம் ப்ளஸ் அதை தாண்டி இவங்களுடைய PR ஒர்க்குங்கிறாங்க. அந்த PRரை நான் ரொம்ப கிண்டல் பண்ணல, ரூட்ஸை பற்றியோ இவங்களோ செஞ்சுருக்கிற. ஏன்னா எல்லா கட்சிக்கும் அந்த வாய்ப்பு இருந்தது. அவங்க யூடியூப்பை யூஸ் பண்ணாங்க, இவங்க இன்ஸ்டாவை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி. இன்ஸ்டா உங்கள் கையிலேருந்து இருந்தது, நீங்கள் யூஸ் பண்ண. ஸோ இப்போ ஜெயிச்சு வந்தது பெரிய சாதனை இல்லை. அடுத்த 5 வருஷம் ஓட்டணும். 1984 நேருவால் வெற்றி பெற முடியாத அளவுக்கு 415 MP-யோட ராஜீவ்காந்தி வந்தார். ஆனால் 89 தோத்தார். ஸோ எவ்வளவு அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்கோ அதே அளவுக்கு ஏமாற்றமும் வரும். சைக்கிளில் மேலே போனீங்கன்னா அப்புறம் கீழே இது வட்டம் அடித்தா கீழே வருவீங்க. ஸோ இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? ஏன்னா இது வரைக்கும் விமர்சனம் பண்ணுறதுக்கு புகழ்கிறதுக்கு எதுவும் நடக்கலை, அது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் விமர்சனத்துக்கு உன்னதாக பெருசாக எதுவும் வரல, அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்காருங்க சார், பூனைக்குட்டி கண்டிப்பாக வெளியே வந்துடும், இது ரொம்ப நாளைக்கு தாங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஒரு செய்தியும் வெளியாக இருக்குது. இல்லை, நடைப்பயணம் சரியான விஷயம்தான். பிரச்சனை என்னென்னா
என்னன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஆந்திராவில் ஜெகன் மோகன் ரெட்டியை வாக்கிங் போக வச்சார். இது சொல்லப்போனால் இந்த வியூக வகுப்பாளர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அன்டிஸ்பியூட்டபிள் லீடராக சந்திரபாபு நாயுடு இருந்த பொழுது ஒய்எஸ்ஆர் திரு சாம்வேல் ராஜசேகர் ரெட்டி வாக் பண்ணி அவர் ஜெயிச்சு வந்து அதை திருப்பி இது அவங்க 2 பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அண்ணாமலை பண்ணி கிட்டத்தட்ட 21% தனியாக எடுத்திருக்காங்க. பட் எலெக்ஷன் இல்லாத இந்த நேரத்தில் நடந்தால் ஒன்றும் பெருசாக நடக்காது. பட் இந்த ஆட்சி எவ்வளோ தாங்குங்கிறாங்க. பட் உதயநிதி என்ன ஒன்று சொன்னார், நீங்கள் பூனைக்குட்டி வெளியில் வரும். நீங்கள் உதயநிதியே பூனைக்குட்டியாக ஒன்று சட்டமன்றத்தில் சொன்னார் இல்லை, கடைசியாக பேசி முடிக்கிறப்ப நாம 2 பேரும் லைலா காலேஜ், நாங்கள் தான் அரசியல் சீனியர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கேட்டுக்கணும்னாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஒரு நாம் 2 பேரும் சேர்ந்து கொண்டு சனாதனத்தை என்ற வேறுபாடுகள் பார்ப்பதை ஒழிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தாவேகா எம்எல்ஏ முஸ்தபா சொன்னார், அதை ஒழிக்கிறதுக்காக தான், அதை ஒழிக்கிறது தான் தாவேகாவே இருக்கு, எங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஈவே ராமசாமியாரும் அம்பேத்கர். அதுக்கப்புறம் இங்கே நெட்ட மனுஷர் ஒருத்தர் இருக்காரு, அந்த லாட்ரி, அவர் விளக்கம் வேற என்ன கொடுத்தாரு சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, இது இந்து மதம் தான் சனாதனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவங்க குறிப்பிடுறதே கிடையாது. அது வந்து தனி ஒரு இனம் அப்படிங்கிற மாதிரியே வந்து குறிப்பிடுறாங்க. இந்த 2 கட்சிகளுமே அப்படிதான் குறிப்பிட்டது. இல்லை தெளிவாக அவர் சொன்னபடியிலேயே நான் சொல்லிடுறேன். வட இந்தியாவில் சனாதன தர்மம் என்றால் இந்து மதத்தை குறிக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சனாதன தர்மம் என்றால் ஜாதி மத பேதங்கள், பெண்ணடிமைத்தனம்ங்கிறார். நான் இப்போ சொல்கிறேன், இப்போ ஜாதி மத பேதம் எங்கே முதல்ல ஆரம்பிச்சதுன்னா, ஜாதியை பார்த்து வேட்பாளர் போட்டதில் எக்ஸ்பர்ட் யாருன்னு சொன்னால் ஈவே ராமசாமியார். 1953 விருதுநகரில் திரு காமராஜர் பிறந்த ஊர் விருதுநகர், அங்கே போட்டி போடுறார் எம்எல்ஏ தேர்தலுக்கு. இப்போ நீங்கள் இங்கே ஒருத்தர் நிற்க வைக்கணும்னா கொளத்தூரில் ஸ்டாலின் அந்த உள்ளூரை சேர்ந்த விஎஸ் பாபுவை போட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூரில் தொழிலதிபராக இருந்த ஜிடி நாயுடு என்பவர், அதாவது விருதுநகரில் தெலுங்கு பேசுபவர்கள் அதிகம், ஸோ ஒரு பணக்கார தொழிலதிபரை கொண்டு வந்து போட்டு, ஆனால் அவர் தோத்தார். ஸோ ஜாதியை பார்த்து சரியா. அடுத்தது அண்ணாதுரை, அவருக்கு பேர் என்ன, 1967 எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டாராம். ஆற்காடு வீராசாமியை தொகுதி அறிவிக்கலையாம். கடைசியாக நாயுடுக்கள் அதிகம் இருக்கும் தொகுதி என்று என்னை ஆற்காட்டில் போட்டார்னு ஆற்காடு வீராசாமி வீடியோ ஆன்லைனில் இருக்குது, தேடினா கிடச்சிரும். அதுக்கப்புறம் 3வது பெரிய தலைவர் யாருங்க, திரு கருணாநிதி. திரு வன்னியரசு ஒன்று சொல்லியிருப்பார், நாங்கள் அவர்கிட்ட இது சீட்டு கேட்டப்போ பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டார், சொல்லியிருக்காரா. இப்போ இதுக்கு பேர் ஜாதி, இதுக்கு பேர் திராவிட பண்ணையாரியமா சனாதனமா? இப்போ இன்னொன்று இருக்குமா, நம்ம இந்திய அரசுங்கிறோம், இல்லை மைய அரசு, மத்திய அரசும்போம். ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாரும் யூஸ் பண்ண வார்த்தை மத்திய அரசாங்கம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ திராவிட மாடல்னு பேரை சொல்லி மனநிலை குன்றியவர்களாக ஒன்றிய அரசுன்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. ஸோ மனநிலை குன்றியவர்கள் தான் ஜாதி பேதத்தை சனாதனம்பாங்க. இவர்களெல்லாம் அந்நிய மத கொத்தடிமைகள். ஏமா பைபிளில் இல்லையா? பைபிளில் இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து யார்கிட்ட போகணும்னு சொன்னப்போ, நீங்கள் காணாமல் போன ஆடுகளான யூதர்களிடம் மட்டுமே செல்லுங்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் ஊர்களுக்கு செல்லாதீர்கள், சமாரியர் பட்டணங்களுக்குள் செல்லாதீர்கள். இதை சொன்னாரா இல்லையா? வேணும்னா மத்தேயு அதிகாரம் 10 எடுத்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் 10,000 பேர் தியாலஜி படிச்சுட்டு பிஷப் ஆக்காமல் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர் இருக்கிறார்கள்னு மேத்யூங்கிற பட்டியல் ஜாதி கிறிஸ்தவர் கொடுத்த பேட்டி தினத்தந்தியில் இருக்குது. இங்கேருந்து இது அரக்கோணம் போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குமா, அந்த ஊருக்கு பேர் திருவாலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஹரிச்சந்திராபுரம்னு பேர். அந்த ஊரில் 2000 பேர் ஒரே ஜாதி ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள். அவங்க செய்கிற தொழில் ஃபுல்லாக சென்னை அல்லது மற்ற ஊர்கள். தினந்தோறும் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி 3 கிலோமீட்டர், பஸ்ஸு கிடையாது, 2 கிலோமீட்டர் நடந்து ட்ரெயினை பிடிச்சி இங்கே நீங்கள் நம்ம அசோக் நகரோ வெஸ்ட் மாம்பலமோ கிண்டியோ சைதாப்பேட்டையோ ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல தொழில் பண்ணுறாங்க. தினசரி கூலியில் அவங்க செய்கிற வேலை சாணா பிடிக்கிறது. அத்தனை பேரும் முஸ்லீம்கள். முஸ்லீம்களே மட்டுமே இருக்கிற தெருக்கள்னு சொல்லி திருவல்லிக்கேணி ஜாம்பஜார்லாம் இருக்குது. ஓனர் முஸ்லீமாக இருந்தாலும் தெருவே முஸ்லீம், இவங்களுக்கு வீடு கொடுக்கல. பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்காது பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாழ்க்கை, பட் வீடு கூட கொடுக்கறது இல்லை. இவங்க அத்தனை பேரும் அங்கே இருக்காங்க. ஆச்சா, இன்குலாப்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார். அவர் இதை சேர்ந்தவர், முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற கீழக்கரையை சேர்ந்தவர்.
அவர் நாவிதர் முஸ்லிம்களில் முடிவெட்டும் நாவிதர் ஜாதியைச் சேர்ந்தவர் என்று உயர் ஜாதி முஸ்லிம்களால் என் வாழ்நாள் போல தீண்டாமை அனுபவித்தேன்னு எழுதியிருக்கார். அவர் மார்க்சிஸ்ட், அவர் காவியெல்லாம் இல்லை. சரியா? ஸோ எல்லா மதத்திலையும் இது இருக்கு. நீங்கள் இதை என்னைக்காவது சுட்டி காட்டியிருக்கீங்களா? ஏன் கத்தோலிக்கத்தில் இப்படி இருக்கு? பைபிளில் சொல்லுது பெண்கள் சமம் என்று சொல்றீங்க. ஆனா இதுக்கு தான் பதிலே சொல்லவே இல்லையே சார் முதல்வர் அவர்கள். சார் முதல்வர் பேசணுங்க. எதுக்கு பதில் சொல்லணும்? எப்ப அந்த வந்தே மாதத்தை எதிர்த்தாங்களோ அப்பமே சொல்லியிருக்கணும். கண்டிப்பா நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் பால் முழு நம்பிக்கை கொண்டு அதன் கீழாக பணியாற்றுவோம் சொன்னா இந்திய சட்டத்தில் இருக்கு. இதை ஏன் கேட்குறீங்கன்னு சொல்லியிருக்கணும். இதை விட்டுட்டு மாவோயிச வழியில போகுதுமா. அதாவது 2016 2019 வரைக்கும் மோடி பேர்ல ஒரு வெறுப்பு அலை பரப்பப்பட்ட திணிக்கப்பட்டது. பரப்பத்தை கூட தப்பு. அதாவது ஜல்லிக்கட்டு வர்றதுக்கு காரணம் திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது காளை மாடுகளை தடை செய்யப்பட்ட விலங்குகளில் சேர்த்தது. நீட் வர்றதுக்கு காரணம் உங்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. ஆச்சா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே திரு மு.க. ஸ்டாலின். ஆனால் இதையெல்லாம் மோடி பேரில் திணிச்சு அந்த பொய்கள் பரவியது. பட் அதெல்லாம் பிறகு நம்ம தமிழிசை, எல் முருகன், அண்ணாமலைன்னு சொல்லி இதெல்லாம் கட்டுடைக்கப்பட்டு விட்டது. ஸோ இதனால பிரச்சனை என்னன்னு சொன்னால் எல்லா மதங்கள்லையும் இருக்கு. சொன்னா இது திமுகக்குள்ள இருக்கு. ஆராசாவை ஏங்க பொது தொகுதியில் நிற்க வைக்கல? ஒன்றும் இல்லை. தாவேக அடுத்த பொய்யை பரப்புதுமா. இந்த தேர்தலில் 24 பட்டியல் ஜாதி மக்கள் பொது தொகுதியில் தாவேக வெற்றி பெற்றிருக்குன்னு போட்டாங்க. நான் அப்புறம் லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா 44 பொது தனி தொகுதி இருக்கு. 44 தனி தொகுதியில் எல்லா கட்சியிலும் தான் ஜெயிச்சிருக்காங்க. சரியா? இன்க்ளூடிங் தாவேக, அதிமுக, திமுக எல்லா கட்சியிலும் ஜெயிச்சிருக்காங்க. பொது தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற ஒரே தலித் வேட்பாளர் மதுரை மேலூர்ல காங்கிரஸ், தாவேக்கலேருந்து யாரும் இல்லை. ஸோ எதுக்கு இந்த பொய்களால் அதாவது பொய்க்கு கால் ரொம்ப ஒரு பொய் நீங்கள் உண்மை 10 மைல் எடுக்கிறது கூட அது 100 மைல் போயிடுங்கிறது ஒரு காலம். இன்னைக்கு கூகுள் காலம். அதனால இது திமுக தோல்விக்கு காரணம் இந்த மாதிரி பொய் கட்டமைப்பு. தாவேக அதை விட வேகமாக பொய் சொல்கிறது. ஏன்னா ஆட்சிக்கு நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் பிஎம் ஸ்ரீக்கு கையெழுத்து போடலன்னா நான் குறை சொல்லுவேன். என்னுடைய குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் கட்டமைப்போட உள்ள பள்ளிகளுக்கு இல்ல ராஜ்மோகன் தான் இப்போ ரீசெண்டா இப்போ கொடுத்த பேட்டியில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிஎம் ஸ்ரீ திட்டத்தை வந்து இருமொழி கொள்கை தான் வந்து தாவேகாவினுடைய கொள்கை. விஜய் வித்யாசிரமம் ஹிந்தி நடத்தலாமா? ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற பள்ளியிலையும் ஹிந்தி இருக்கிறது. திருமாவளவன் நடத்துகிற பள்ளியிலையும். ஆனா இதே ராஜ்மோகன் அவர்கள் தான் வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம் வந்து எவ்வளவு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு நெறியாளராக இருக்கும் பொழுது, தமிழ் பேச்சாளராக இருக்கும் பொழுது அவர் பேசியிருக்கிறார். அதாம்மா பிரச்சனை என்னன்னா, நீங்க தான் சொன்னீங்கல்ல, அதாவது இந்த தேர்தல் 2026 தேர்தலில் மக்கள் திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், இன்னொரு டூப்ளிகேட் திராவிடம் வேணும்னு இவங்களை எடுத்துக்கிட்டாங்க. நான் வேற ஒரு இதில் தனியாக சொல்கிறேன். ஸோ திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக வாங்கின ஓட்டு எடுத்தால் 20-21%. திமுக 24ன்னு சொல்லுவாங்க. அதில் 3 முஸ்லீம் லீக் எம்எல்ஏக்கள், மனிதநேய மக்கள் கட்சி, ஜவஹர்லா, இன்னும் அது மாதிரி 3 பேர், 2 மதிமுக. அதை தவிர கொங்கு நாடு மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் இருக்கு. 2 சேர்த்தா 40%. இதே 2016 அதிமுக தனியாக நின்று 43%, திமுக 30%, 74% வாங்கின இடத்துல இருந்து இப்போ 40க்கு கீழே போயிடுச்சு. திமுக ப்ளஸ் அதிமுக. இது என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில் இருந்தால் ஜெயிச்சிருப்போம், இங்கே பிஜேபிக்கு கொடுத்துட்டோம், இங்கே காங்கிரஸ் கொடுத்துட்டோம். நீங்கள் 170 சீட்டில் 2 பேரும் தனியாக நின்று அதில் 20-30 சீட்டு கூட ஜெயிக்கல. ஸோ இந்த தேர்தல் திராவிடம் என்ற அந்த 2 திமுக அதிமுகவை அழிக்கும் இடம்.